முக்கியமாக கும்பராசிக்கு இந்த வருஷத்தில் எண்டு கார்டு போட்டு ஹாப்பியாக உங்களுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தான் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓம் நமசிவாய. வணக்கம், நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன். கும்பராசி வக்ரச்சனி 2026, அதாவது ஜூலை மாதம் 27 நடக்க போகுது. 137 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறதுனால என்ன பலன் நமக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இப்போ கும்பராசிக்கு இப்போ உள்ள காலகட்டம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா. அப்போ வக்ரசனி பகவான் போக்குள்ள இந்த வக்ரச்சனி என்ன பண்ணுவார், இவருடைய வேலை என்ன அப்படின்னா, பொதுவாக சனி பகவான் ஒரு பாபகிரகம். அந்த பாபகிரகம் வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிப்பார். இது நமக்கு பலன் தருமா பலன் தராதா, அவ்வளோதான். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 137 நாட்கள் சொல்கிறோம், 137 டேஸ். இப்போ இந்த 137 டேஸில் எனக்கு நல்லது நடக்குமா சார், நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். வக்ரசனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக நன்மையை செய்வார். அப்போ என்னெல்லாம் நல்லது நடக்கும், இதில் வந்து கும்பராசியில் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார் அவர். அப்போ பாதச்சனியில் இருக்காருங்களா. பாதச்சனியில் இருக்குள்ள நமக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து கொள்ளலாம். அப்போ நமக்கு வந்து குடும்பத்தில் ஒரு ரிலாக்ஸான மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடும். அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து பாருங்கள், இப்போ புரிஞ்சுப்பாங்க உங்களை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்லியிருப்போம், பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 2ஆம் இடத்துல வக்ரம் பெறும்போது உங்களை புரிஞ்சுப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். கணவன் மனைவி, குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தள்ளுமுள்ளு, சண்டை, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கும்பராசிக்குள்ளே இந்த வக்ர சனி பகவான் வந்து நன்மையை செய்வார். அப்போ வக்ரம் என்பது அவருடைய நிலைமையை இழந்து உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சதயம், பூரட்டாதி, அவிட்டம், இந்த 3 ஸ்டாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தான் அவர் கொடுக்க போகிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய தாக்கத்தை வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுப்பார். வக்ரம் என்பது என்னென்னா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுற அந்த டீ குடிக்கிற கேப்புன்னுவாங்க, அவங்க வந்து தூங்குகிற நேரம்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சனி பயிற்சியில் செய்யாதவர் இந்த வக்ரத்தில் செய்வாரா நமக்கு அப்படின்னா, இந்த வக்ரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாப கிரகம் அப்படி சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாய்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் முதல் பாபராக நம்ம எப்படி எடுக்கிறோம்னா சேட்டன் எடுக்கிறோம். ஏன்னா கர்மகாரகன் இல்லையா. நம்ம செய்கின்ற செயல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரை கொடுக்கறது, நம்மளை வந்து கரெக்டான பாதையில் தான் அவர் வழி நடத்திட்டு போவார். அதுதான் சனியோட வேலையே. அப்போ இந்த வக்ரம் பெறக்குள்ளே அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மாதம் ஃப்ரீயாக விட்டுற, நீ வந்து என்னெல்லாம் பண்ணுற, எப்படிலாம் இருக்க அப்படின்றத மைண்ட்லேயே வச்சுக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களை வந்து வழி நடத்துவார். அப்புறம் வக்ரம் என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த குடும்பத்தில் உள்ள பழைய உறவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் உள்ளே என்ட்ராவாங்க. ஒரு காதலன் இருக்காங்க, ஒரு காதலி இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து மறுபடியும் பேசுவாங்க. ஸோ பழைய நண்பர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வரக்கூடும். அதே மாதிரி பழைய அமௌண்ட்டு பெண்டிங் கர்மாவில் பழைய அமௌண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, தொழில் பண்ணுற இடம், வேலை செய்கிற இடம், கம்ப்யூட்டர், வெளிநாடு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாயு கிரகம் இல்லையா சனி பகவான். சனி பகவான் வாயு கிரகம். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைலண்ட் மூடில் போகிறார். வக்ரம் என்பது என்னது, இயல்புக்கு மாறாக. அப்போ இயல்புக்கு மாறாக இந்த குடும்பம் நல்லா இருக்கும், பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏன்னா தனஸ்தானத்தில் இருக்கார், தனம் என்பது பணம். அப்போ இந்த இடத்துல வந்து தனச்சனியாக இவர் செயல்பட போகிறாரு. இப்போ கும்பம், சதயம், அவிட்டம், பூரட்டாதி இந்த 3 பேருக்குமே வந்து பாருங்கள் கொஞ்சம் அந்த நட்சத்திரங்கள் ஜொலிக்கக்கூடும். பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி பேதலிச்சு நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவசரமாக ஒரு விஷயத்தை அவசரமாக பண்ணி நம்மளை விட்டு நிறைய உறவுகள்லாம் வெளியே போச்சு இல்லையா. அப்போ நம்மளால் எதுவுமே அது வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாத நிலைமை இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மென்டல் டிப்ரெஷன், பைத்தியகாரத்தனமான ஒரு செயல்களில் இந்த கும்பராசியில் உள்ளவங்க எல்லாருமே இருந்தாங்க. அது ஏன் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணுறோன்னா, அவங்களுக்கு அந்த மென்டல் டிசார்டர் வந்து அதிகமாக சேட்டன் கொடுத்தாரு. அதாவது மன அழுத்தம் தாங்க, எல்லாருக்குமே இருக்கும் மன அழுத்தம். அது குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த நிலைமை அப்படியே மாறுது. வக்ரம் பெறக்குள்ள உங்களுக்கு ரிவர்ஸுக்கு போகக்குள்ள நீங்கள் ஒரு கிறிஸ்டல் கிளியராக உங்கள் மைண்டு வந்து ஆட்டிடியூட்டுக்கு வரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடும். வக்ரம் என்பது என்னென்னா யோகத்தை தான் கொடுக்கும். அப்போ யோகத்தை வந்து சனி பகவான் தான் கொடுப்பார். இப்போ வந்து ஒரு சுபகிரகம் குரு பகவான் வக்ரம் பெறக்குள்ள அது வந்து வேறு மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் சனி பகவான் சூரியனுக்கு 6, 7, 8, 9 இந்த 4 இடங்கள். அப்போ நமக்கு எப்படி எடுக்கிறோம்னா 137 நாள் எடுக்கிறோம். அப்போ சூரியனுக்கு அவர் அந்த டைரக்ஷனில் இருக்கக்குள்ள
கண்டிப்பாக இந்த வக்ரம் பெறக்குள்ள யோகத்தை கொடுப்பார். ஸோ அந்த யோகத்தை கொடுக்குள்ள கும்பராசி விழிப்புணர்வோட அவங்க வந்து செயல்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து முக்கியமாக வெளியே வருவாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த வக்ரசனி காலங்களில் குடும்ப ஒற்றுமையுடன் பேசுங்க. குடும்பத்தில் மாமனார் மாமியார் சண்டை பிரச்சனைகள்லாம் தான் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்குள்ள அவங்க கவனிப்பாங்க. வக்ரசனி 2ல் இருக்காரா, 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். படிப்பு கூட நம்ம எடுக்கிறோம். பேசிக்கான அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்புலாம் இருக்காங்க இல்லையா, கல்லூரிக்கு போகிறதுக்கு மொதல் ஸ்டேஜ். அப்போ இந்த வக்ரசனி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த கும்பராசிக்கு நல்லதை பண்ணும். அதுக்கப்புறமா குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் வக்ரம் பெறக்குள்ள இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான தகுதி இதை வந்து கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க அப்ளை பண்ணிங்கன்னா வேலைக்கு இந்த 3 மாதம் 137 நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மையை வந்து அதிகமாக செய்வார். அப்போ நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வக்ரச்சனி உதவி செய்வார். வக்ரத்தை பார்த்து நம்ம பயப்படவே வேணாம். இப்போ இதுக்கு என்ன சார், இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரேயர்ஸ் இருக்கும் இல்லையா அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் வக்ர காளி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி, ஏன்னா இதில் வந்து சதயம் நம்ம இருக்கிறதுனால சதயம் எப்படி எடுப்போம்னா உக்ரமாக இருக்கிற தெய்வங்களை எடுக்கிறோம். அப்போ இந்த கும்பராசிக்காரங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரக்குள்ள இந்த யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் உங்கள் கட்டத்தில் பிறந்த கட்டத்தில் வக்ரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வக்ரகாளி அம்மனை போய்ட்டு வழிபாடு பண்ணலாம். இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல, ஆன்லைனில் அப்ளை பண்ணேன் சார், எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டாங்க, 1 வருஷம் ஏமாற்றிட்டாங்க, பணம் வாங்கிட்டு இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லி இழுபறி நிலைமையில் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இந்த வக்ரத்தில் வந்து வரும். வக்ரம்னா என்னென்னா, உங்களுக்கு வெளியே போனவங்க, உங்களை விட்டு வெளியே போனவங்களாம் திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ ரிட்டர்ன் வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை மாறும். அப்போ நிலைமை மாறக்குள்ள இந்த சதயம் அவிட்டம் பூரட்டாதி வந்து கண்டிப்பாக நன்மை தரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனி தசையோ சனி புத்தியோ இல்லை புதன் தசையில் சனி புத்தியோ இப்படி ஏதாச்சும் ஒன்று ஓடிச்சுன்னா அந்த டைமில் வந்து பாருங்கள் உங்களுடைய பெண்டிங் கர்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிளியர். அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். அது உங்களால் உணர முடியும். வக்ர காலத்தில் தான் நீங்கள் உங்களுடைய நிலைமையை உணர முடியும். ஸோ இதில் வெளிநாட்டு வேலை எடுக்கிறோம், உள்நாட்டு வேலை எடுக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க வேலையே கிடைக்கலன்னா இந்த வக்ரசனி காலத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 137 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடி கட்டி பறக்கலாம். ஸோ வக்ரசனி என்பது யோகமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் நல்லா இருக்குமா சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. வக்ரசனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரகமும் உங்களை வழி நடத்திட்டே தாங்க இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது என்னென்னா, ராகு கேது 2மே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, போன வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். இது மெயினாக ராகு அட்டாக் பண்ணுது, கேது 7ஆம் இடத்துக்குள்ளே பார்ட்னர் அட்டாக் பண்ணுது, காதலர்கள் அந்த விட்டு பிரிகிறாங்க, குடும்பத்தில் சண்டை, இதெல்லாம் ராகுக்கு இது சொல்கிறோம். அப்போ சனி பகவானும் இதுக்கு வந்து ஒரு மெயின் காரணமாக இருந்தார். இப்போ இதெல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாமே உதவி பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ராகு கேதுவும் உங்களுக்கு டிரான்சிட் டிசம்பரில் ஆகுறாரு. இதே டிசம்பரில் 137 நாட்களில் சனி பகவான் முடிகிறாரு. அப்போ இது எல்லாமே என்னங்க, கும்பத்துக்கு நல்ல காலமும் நல்ல நேரமும் பிறந்து விட்டது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிசம்பர் அது ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த அக்டோபரில் நீங்கள் ரிலாக்ஸாக வேலை செய்ய முடியும் உங்களால் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு காரணங்கள், இந்த அக்டோபருக்கு வரதுக்கான காரணங்கள் வக்ரசனியும் உதவி பண்ணுவார். அப்போ இப்போலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள, இப்போ ஜூலை 27 நடக்கிறாருன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், அப்போ இந்த 2 மாதங்கள் 3 மாத காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது அப்படியே பலவிதமான நன்மைகளை தரும். முக்கியமாக கும்பராசிக்கு இந்த வருஷத்தில் எண்டு கார்டு போட்டு ஹாப்பியாக உங்களுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தான் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். முக்கியமாக சனி பகவான் சம்மந்தப்பட்ட ப்ரேயர்ஸை இந்த காலத்தில் பண்ணிட்டு வாங்க. வக்ர சனி பகவான் போக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள், நட்சத்திரங்களுடைய வழிபாடும் பண்ணுங்கள். நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.